தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடனே அழைக்கிறோம். மனிதர்கள் விழிப்போடு இருப்பதை பார்க்கின்றோம். வங்கியிலே லாக்கர் நிறைய நகைகள், இல்லத்திற்கு காவலாளி, அவரையும் நம்பாத உள்ளங்கள், அங்கங்கே சிசிடிவி கேமராக்களை பொருத்தி எந்த விதத்திலும் தன் வீட்டை இடத்தை யாரும் அணுகிவிடக்கூடாது என்பதில் கவனம். தன்னுடைய குழந்தையை எந்த துறையில் தேர்ச்சி பெற செய்து எப்படியும் பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்தில் அமர வைத்திடல் வேண்டும். இப்படி உலக போக்கில் பலர் இன்று விழிப்போடு இருப்பதை பார்க்கின்றோம். இத்தகைய விழிப்புணர்வு நம்பிக்கையின் வெளிப்பாடு. இதனையா நாம் அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த திருப்பலியானது ஜேம்ஸ் குடும்ப நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீதிமான்கள் மீட்கப்படுவார்கள், நீதிமான்கள் வாழ்வு பெறுவார்கள், நீதிமான்கள் என்றென்றும் கடவுளை போற்றி பாடி துதிப்பார்கள். இத்தகைய வாழ்வின் நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ள சாலமோனின் ஞான நூல் செல்லும் வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
முதல் வாசகம். என் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தை 6 முதல் 9 முடிய. ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தை 6 முதல். எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த இறை வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவருடைய பகைவர்களின் அழிவையும் உம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பழி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்றுபோல் பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டிருந்தார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் எண் 58. பக்கம் எண் 58. ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. என்னையே சார்ந்திருந்தால் உன்னை விடுவிப்பே. என்னையே சார்ந்திருந்தால் உன்னை விடுவிப்பே. துன்ப வேளையிலே நான் உன்னை தப்புவிப்பேன். துன்ப வேளையிலே நான் உன்னை தப்புவிப்பேன். ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார். ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஆசிரியர், நம்பிக்கை என்றால் என்ன, அதன் அர்த்தம் என்ன, நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்த பழைய உடன்படிக்கை நூலின் மாந்தர்கள் உயர்வு பெற்றது எப்படி, அத்தகவர்களுக்கு கடவுளும் தன் வாக்குறுதியை எல்லாம் நிறைவேற்றி
அவர்களை உயர்த்தினார் என்பதை சொல்லும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, மீண்டும் 8 முதல் 19 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 2. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்பட்டாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையில்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். வசனம் 8 முதல். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தது உரிமை பேராக பெற்றிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையா அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாருக்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிலற்ற மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை, எனினும் தொலைவில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய்நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணரசு நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதி அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் மரல்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 35 தொடக்கம். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளையும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்திற்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாக இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழித்திருப்பதை காண்பாரானால் அவர்கள் பெயர் பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் மொண்டி ராபர்ட்ஸ் என்ற ஒரு சிறுவன், அந்த சிறுவனினுடைய தந்தை குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தவர். வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியதிருக்கும். அப்பொழுது தனது பிள்ளையையும் அழைத்து கொண்டு செல்வார். இவன் பள்ளியிலே படித்தான். ஆனால் இந்த வேலை நிமித்தமாக இவனுடைய படிப்பிலே பாதிப்பு ஏற்பட்டது. ஒரு முறை ஆசிரியர் தேர்வு வைத்தார், சிறிய தேர்வு, வகுப்பு தேர்வு. அதிலே அவர் மாணவர்களிடம் சொன்னார், உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன என்பதை பற்றி எழுதுங்கள் என்று சொன்னார். அதை பற்றி ஒரு கட்டுரையாக எழுத வேண்டும். இவன் இந்த மொண்டி ராபர்ட்ஸ், நான் எதிர்காலத்தில் எனது லட்சியம் குதிரை பண்ணை வைப்பேன், அவ்வளவுதான். அதை மட்டும் எழுதி கொடுத்துட்டான். ஆசிரியர் அதை படித்து பார்த்துட்டு, இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இது உன்னால் முடியாது, அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும், நீ மறுபரிசீலனை செய், வேற ஏதாவது பற்றி எழுது அப்படின்னு சொன்னார். உடனே இவனும் அழுதுகிட்டு வீட்டுக்கு அந்த தேர்வு தாளை கொண்டு சென்றான். அப்பாவிடம் காட்டினான். அப்பா, நான் இப்படி எழுதினேன், ஆசிரியர் இப்படி சொன்னாங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, நானும் இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீயே உன்னுடைய முடிவை, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை நடந்து கொண்டார். தந்தையினுடைய ஒரு முதிர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு தன்மை. அவன் மீண்டும் போகிறான். அதே ஆசிரியர் சொல்கிறான், இதுதான் என்னுடைய லட்சியம், நான் இதை பற்றி தான் எழுத போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. உடனே ஆசிரியர் கோவம் வந்துச்சு, நீ ஃபெயில் அப்படின்ட்டு ஃபெயில் ஆக்கி விட்டுட்டார். பிற்காலத்திலே அவன் தான் எழுதியபடி உண்மையிலேயே ஒரு பெரிய குதிரை பண்ணை வைத்தான். பல வியாபாரிகள் வந்தார்கள். பல இடங்களுக்கு தந்தை விட மிகுதியாக ஏராளமான பணம் சம்பாதித்தான். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறு வழிபாட்டிலே இருக்கிறோம். இன்றைய 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது, நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றி அருமையாக சொல்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை, பின்னால நாம ஒன்றை எதிர்நோக்கி இருப்போம், அது கண்ணுக்கு தெரியாது.
அந்த கண்ணுக்கு தென்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒன்றை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற உறுதி, அதை பற்றி ஒரு அது பிறகு அதை பற்றி டவுட்டே வரக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ இவனுக்கு அந்த ஒரு நிலை இருந்துச்சு. அதையே நோக்கி எந்த ஐயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, எந்த நம்பிக்கையற்ற ஒரு நிலையும் இல்லை. அதில் அவன் தெளிவாக இருந்தான், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உறுதியாக நிலைத்திருந்தான், அந்த இலக்கை அடைந்தான். தொடர்ந்து நாம் அந்த 2ஆம் வாசகத்தில் எபிரேயரில் வாசிக்கும் பொழுது ஆபேலை நேர்மையாளராக இருக்க செய்தது அந்த நம்பிக்கை தான். அதே போல நோவா வெள்ளப்பெருக்கிலே காப்பாற்றப்பட்டதும் கடவுள் மீது கொண்ட ஒரு நம்பிக்கையினால் தான். குறிப்பாக எல்லாவற்றிற்கும் மேலாக ஆபிரகாம் தன் ஒரே மகனை பலியிட்டது நம்பிக்கையினால் தான், ஆண்டவரிடம் கொண்ட நம்பிக்கையினால் தான். தான் முதிர்ந்த வயதிலே ஈசாக்கை பெற்றெடுத்ததும் அந்த நம்பிக்கையினால் தான் என்பதை இந்த 2ஆம் வாசகம் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டிலே நோயாளிகள் நலம் பெற்றார்கள், அதுவும் ஆண்டவர் மீது கொண்டுள்ள ஒரு நம்பிக்கையினால் தான். பாவிகள் மன்னிப்பு பெற்றார்கள், அதுவும் நம்பிக்கையினால் தான். இறந்தவர்கள் உயிர் பெற்றார்கள், அதுவும் நம்பிக்கையினால் தான் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே வெளிப்பாக இருங்கள் என்று சொல்லுகிறது. இந்த வெளிப்பாக இருக்கிறது என்பது எதிர்நோக்கி, அதுவும் நம்பிக்கையில் தான் அடங்கி இருக்கிறது. வெளிப்பா இருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ ஆண்டவரை நோக்கி அவர் வருவார் என்று எதிர்நோக்கி இருக்கும் பொழுது நமக்கு சன்மானம் கிடைக்கும், அவர் நமக்கு கைமாறு வழங்குவார் என்பதை பற்றிய ஒரு ஐயமற்ற ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை இது தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போ இயேசுவிடம் ஒரு பேச்சிழந்த ஒருவரை சுகமாக்க கொண்டு வருகிறார்கள். அப்போ அவங்களால சுகப்படுத்த முடியல. அப்போ ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. உங்களுக்கு உண்மையிலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு மலையை பார்த்து இங்கிருந்து நகர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது நகர்ந்து போகும். கடுகளகு நம்பிக்கை இருந்தாலே போதும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1-2. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். பல நேரத்தில் அந்த நம்பிக்கை தளர்ச்சி ஏற்படும் பொழுது நீங்கள் கலங்க வேண்டாம், பதற வேண்டாம், தடுமாற வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். திருப்பாடல் 37:3. ஆண்டவரை நாம நம்பும் பொழுது எல்லாம் நமக்கு நலமாக வளமாக இருக்கும். அபகூக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நம்பிக்கையினால் வாழ்வடைவர், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே கலங்காதே. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவரை நம்புபவர் நற்பேறு பெற்றோர், பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்பிக்கை தான் நமது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அச்சாரம். ஒரு குழந்தை பிறந்து திருமுழுக்கு கொடுத்ததிலிருந்து கடைசி வரை நம்பிக்கை தான். அதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஞாயிற்றிலும் திருப்பலியிலும் நம்பிக்கை அறிக்கை நாம் சொல்லுகிறோம், விசுவாச அறிக்கை சொல்லுகிறோம். ஏன்னா அப்போ நமது விசுவாசம், நமது திருச்சபையினுடைய ஆணிவேர் இந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறது. அன்னை தெரசாள் சொல்லுவாள், God does not want to be successful persons. அதாவது கடவுள் நம்ம எல்லாத்துலயும் வெற்றி அடையணும், வெற்றி வீரர்களாக இருக்கணும், எல்லா காரியத்திலும் வெற்றி அடைந்த மனிதர்களை அவர் விரும்புறது இல்லை. பட் God wants to be
ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ஸ், ஒரு நம்பிக்கையான ஊழியர்கள், ஒரு நம்பிக்கையான பணியாளர்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று அன்னை தெரசால் சொல்கிறான். அப்ப அந்த கடவுள் மீது கொண்டுள்ள ஒரு நம்பிக்கை 2ஆம் வாசகத்தில் அருமையாக நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் நிறைய சொல்லப்படுகிறது. அப்ப நம்பிக்கையினால் வாழ்வு, அது ஒரு நற்பேறு, அது ஒரு நமக்கு நிலையான ஒரு வெற்றி வாகை தரக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது என்பதை இன்றைய வழிபாடுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாட்டு வைத்தியர், அவருக்கு ஒரு வியாதியை சுகப்படுத்துவதற்கு ஒரு பச்சிலை தேவைப்படுகிறது, ஒரு இலை. எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. கடைசியிலே ஒரு மலையிலே 2 கற்பாறைகளுக்கு நடுவிலே அடியிலே அந்த பச்சிலை முளைத்து வந்தது. அப்போ அதை எப்படி எடுக்கிறது, ரொம்ப கஷ்டம். அப்போ தன்னுடைய சின்ன பையன், 5 வயது பையன், அவன் இடுப்பில் கயிறை கட்டி மேலிருந்து இறக்குறார். இறக்கி அந்த பாறை இடுக்கில் இருக்கக்கூடிய அந்த பச்சிலையை பறித்து வரும்படி செய்கிறார். அப்போ அவனும் பறிச்சிட்டான். பறித்து மேலே கொண்டு வந்து அப்பாட்ட கொடு. அந்த 2 பாறை இடுக்குகளுக்கு இடையில போய் கரெக்டா அதை பறிச்சு வந்த. அப்ப அந்த பையன் சொல்றான், அந்த கயிறை பிடித்திருந்தது எனது தந்தை, அவர் என்னை கீழே விட மாட்டார், நான் கீழே விழுந்தாலும் அவர் என்னை காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை அந்த சிறுவனிடம் இருந்தது. நம்பிக்கை தான் நமது வாழ்விலே மிகப்பெரிய ஒரு நங்கூரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். தூர்ஸ் நகரிலே வாழ்ந்த புனித மார்ட்டின், அவர் ஆல்ப்ஸ் மலையிலே அடிவாரத்திலே தனியாக நடந்து சென்றார். பொதுவாக அந்த பகுதியிலே யாரும் தனியாக நடந்து செல்வதில்லை, ஏனெனில் அந்த பகுதியிலே கொள்ளையர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. நடந்து செல்லும் பொழுது 2 திருப்பம் வந்தது. அதிலே ஒரு திருப்பத்திற்கு தேர்ந்தெடுத்து அதிலே இறங்கி சென்றார். அப்பொழுது புதரிலில் இருந்து வந்த கொள்ளையர்கள் அவருடைய கழுத்திலே கத்தியை வைத்து மிரட்டுகிறார்கள். ஆனால் அவர் பயப்படவே இல்லை. ஒன்றிருந்த பணத்தெல்லாம் எடு, வழிப்பறி கொள்ளையர்கள். பயப்படாமல் அவர் நின்னார். அப்போ அவர், என்ன நீ இவ்வளவு நாங்கள் பயப்படுறோம், உன் உயிர் போக போது நீ பாட்டுக்கு இருக்கிறியே. அப்போ அவர் சொன்னார், திருப்பாடல் 23:4, திருப்பாடல் 23:4 என்னது? சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீமையானதற்கு அஞ்சிடேன். அப்ப ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு துணிச்சல் என்று சொன்னார். அப்ப அவங்க பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. பல நேரத்தில் நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருக்கும்பொழுது நிறைய ஆபத்துகளிலிருந்தும் நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்பதைத்தான் இது தெளிவுபடுத்துகிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், யோசுவா 1:9, அப்போ நம்ம பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைப்போம். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், எதிர்காலத்தை பற்றிய கவலை, கடந்த காலத்தை நிகழ்வுகளை பற்றிய கவலை, குடும்பத்தில் நிறைய கவலைப்பட்டு கண்ணீர் சிந்துறோம். கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலைப்படணும்? நம்ம ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார், அவர் நமக்கு கேடயமாக இருக்கிறார், அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் நம் உயிரை காத்திடுவார். தலைக்கு கத்தியே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். அதுதான் விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்கின்ற ஒரு தன்மை. கத்தோலிக்க விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கிறேனா? கத்தோலிக்க விசுவாசத்தில் தடுமாற்றம் வரும், எல்லா நேரத்திலும் தடுமாற்றம் வரும். அங்கே போயிடலாமா, இங்கே போயிடலாமா, கோயிலுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் அந்த தடுமாற்றத்திலும் நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறேனா? திருப்பலியிலே, ஞாயிறு திருப்பலியிலே கலந்து கொள்கிறேனா? வீட்டிலே நான் விவிலியத்தை வாசிக்கின்றேனா? ஜெபம் செய்கின்றேனா? இதுதான். விரக்தி ஏற்படலாம், சலிப்பு வரலாம், ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம்? ஆனாலும் அந்த நேரத்தில் நீ ஆண்டவரை விடாப்பிடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவாய்.
பேறு பெற்றவராக இருப்பாய். குடும்பத்தில் ஏராளமான குழப்படிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆண்டவரை மட்டும் நீ பிடித்துக்கொள், அவர் மீது மட்டும் நம்பிக்கை வை. இந்த உலகத்தில் யாரையும் நம்பக்கூடாது. அது விபிலியமே நம்ம கற்றுத்தருகிறது. யாரையுமே நம்பக்கூடாது இந்த உலகம். அது இப்போ உள்ள காலத்தில் பெத்த பிள்ளை கூட நம்பக்கூடாது, நம்ப முடியாது. யாரை மட்டும்தான் நம்ப வேண்டும்? கடவுளை மட்டும்தான் நம்புவோம். நமது வாழ்க்கை என்கின்ற ஒரு அருமையான படகை நாம் முன்னோக்கி எடுத்து செல்லுவோம். எந்த புயல் அடித்தாலும், எந்த சோதனை வந்தாலும் அந்த ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். விண்ணக நாட்டை நாட கற்றுத்தந்த இயேசுவே இறைவா, மன்னகத்தில் நாட்டை ஆள பொறுப்பேற்றிருக்கும் அன்பர்கள் கைமத்தன்மை விடுத்து தெய்வ பயத்தால் நேர்மை ஆடையாக, உண்மையை வாய்மையை வாய்மொழியாக, நீதியை நடைமுறை வாழ்வாக கொண்டு பயணிக்க அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளராய் வாழ்ந்த இயேசுவே இறைவா, உம் வழி தோன்றல்களாய் திரு அவையை பொறுப்புடனே நடத்தி செல்ல பணிக்கப்பட்டிருந்த திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள்கள், இருபால் துறவியர்கள் தங்கள் அர்ப்பண வாழ்விலே இறை அச்சத்துடனோ தங்களது கடமைகளை செல்லவே ஆற்ற இறைவா உம்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மிகுதியாக வாரி வழங்கும் வள்ளலேயம் இறைவா, திரு அவை நண்பர்கள், திருவருட்சாதனங்கள், இறை வார்த்தை, இறை விருந்து என பலவற்றில் இருந்து மிகுதியாக பெற்றுக்கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டவர்கள் என்பதனை உணர்ந்து பொறுப்புடனே பயணிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் நாயகனே எம் இறைவா, நன்மையும் இடர்களையும் ஒன்றாக பகிர்ந்து கொள்வார்கள் என்ற இறைமொழிக்கு ஏற்ப எம்மோடு பயணிக்கின்ற மாந்தர் தம் அழுகையிலையும் மகிழ்வினிலும் உடனிருந்து உடனிருப்பை உறுதிப்படுத்திட வரமருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எதிர்நோக்கி இருப்போருக்கு வரமருளும் இறைவா, எதிர்நோக்கு கொண்டு பயணித்து வரும் நம்பிக்கையாளர்களின் வாழ்வு மேம்படவும், அவர்களின் நம்பிக்கை வீண் போகாதவாறும், மன்றாட்டு மறக்கப்படாதவாறும், இவ்வாறு அவர்கள் நம்பிக்கை இழந்து போகாதவாறு உம் அருள் இரக்கத்தை பொழிந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். மத்தேயு 21:22. நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அது நிறைவேறும். நிச்சயம் ஆண்டவர் நடத்தி தருவார். இந்த நம்பிக்கையோடு கேளுங்கள். மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 14:14 என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். ஜீசஸ், ஆண்டவருடைய நாமம் வல்லமையானது, ஆற்றல் மிக்கது. ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அவர் தருவார். அவரால் முடியாத எதுவுமே இல்லை. அவருக்கு லேசான காரியம். லூக்கா 1:37 கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தவர் ஆண்டவர். முதிர்ந்த வயதிலும் குழந்தை பெற இயலாத நிலையில் இருந்த சாராள், எலிசபெத் இவர்களுக்கு குழந்தையை கொடுத்தாரே அந்த அன்பின் ஆண்டவர். அதேபோல இயற்கைக்கு அப்பாற்பட்டு திருமண ஒப்பந்தமாகி இருந்த அன்னை மரியாளுக்கு குழந்தையை கொடுத்தாரே. எனவே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் எல்லாம் கூடும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர் மீது உறுதியாக நம்பிக்கை நாம் பற்றிக் கொள்வோம். நமது வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற்றப்படும். அது எதுவாக இருந்தாலும் சரி, திருமண தடைகளாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு நீ கூப்பிடு, ஆண்டவர் உனக்கு நிறைவேற்றி தருவார். கல்வி அறிவிலே பின்தங்கிய மாணவர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. அந்த பிள்ளை ஒப்புக்கொடுத்து செவி. ஆண்டவர் நிச்சயம் ஞானத்தை வல்லமையும் தருவார். லூக்கா 2:40-52 குழந்தை எல்லாவற்றிலும் வளர்ச்சி பெற்று வலிமை பெற்று அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து ஆண்டவருடைய அருளை பெற்று கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வளர்ந்தது. இளைஞர்கள், இளம்பெண்கள் எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பது, எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது, வேலையில்லாத திண்டாட்டம், குழப்பங்கள், நம்பிக்கையற்ற நிலை, ஆண்டவரை நீ புச்சிக்கு என பிடித்துக் கொள். ஆண்டவர் மீது உன நம்பிக்கை வைத்து விடு. உனது பாதைகள், உனது வழிகளை அவரிடம் ஒப்படைத்து விடு. அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நோய் நொடிகள், பிணிகள், வியாதிகள், தீராத வியாதிகளாக இருக்கலாம், சுகப்படுத்த முடியாத வியாதிகளாக இருக்கலாம், மருத்துவர்கள் கைவிடலாம். வியாதிகளுக்கு எவ்வளவோ மருந்து மாத்திரைகள், எவ்வளவோ மருத்துவ சிகிச்சை முறைகளை மேற்கொண்டாலும் சுகமாகாத வியாதிகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் நிச்சயம் சுகப்படுத்த முடியும். நீ நம்புகிறாயா? நீ நம்புகிறபடியே உனக்கு நலம் கிடைக்கும். இயேசுவே, நம்பிக்கை நாயகனே, சில நேரங்களிலே நம்பிக்கை இழந்து சோர்ந்து காணப்படுகிறோம். உன் மீது அதிகமான நம்பிக்கை பெற்று எங்களுடைய விண்ணப்பங்களை நிறைவு செய்திருளும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மறந்து வழிதவறி சென்றதற்காக நாங்கள் மனதுகிறோம். நீர்தான் எங்கள் நம்பிக்கையினுடைய ஆணிவேராக இருக்கிறீர். உண்மையை நாங்கள் பற்றி கொண்டு எங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்ப ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆமென்.
திருமுனை பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஆகவே பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் தள்ள செய்தீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சாமிநாதர், இவ்வுலகில் மகோந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் என்னை காத்த முடிவிலால் வெளிப்பதாக.
பக்கம் எண் 128. பக்கம் எண் 128. அறிவிப்புகள். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் மரியாயின் சேனையினர். இந்த வார அன்பை கூட்டம் நடைபெறும் இல்லங்கள்: சாமிநாதர் அன்பியம்,
திரு அந்தோணிராஜ் வசந்தி அவர்கள் இல்லம், அந்தோணியார் அன்பியம் திரு பிச்சைராஜ் விஜிலா அவர்கள் இல்லம், ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு தோமாஸ் மரிய பாக்கியம் அவர்கள் இல்லம். இன்று மாலை 6:15 மணிக்கு போனர் உள்ளதா? அப்படியா? ஒன்றுமே இந்த 20ஆம் தேதி உள்ளதான் இருக்குது. சரி, இப்போ போனார் உள்ளது. சரி, திருப்பலி முடிந்ததும் ஞாயிறு மறைக்கல்வி 9:30 மணிக்கு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு செபஸ்தியார் தட்டு சப்பரம் நடைபெறும். மாலை 7 மணிக்கு 7:15 மணிக்கு நமது நற்கருணை ஆசிர் நடைபெறும். நாளை காலை திருப்பலி முடிந்த பிறகு புதுநன்மை எடுக்கும் குழந்தைகளுக்கு ஜெபங்கள் கேட்கப்படும். எனவே அனைத்து பிள்ளைகளும் பெற்றோர்களும் நாளை காலை 7:15 மணிக்கு நடைபெறுகின்ற திருப்பலியிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை காலை 7:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். புதுநன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் ஏறக்குறை எல்லோரும் என்னை சந்தித்து விட்டீர்கள். இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் என்னை சந்திக்கவில்லை. அவங்க நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க. அவங்க பூசைக்கும் வர்றதில்லை, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கும் வர்றதில்லை. ஆனால் புதுநன்மை எடுக்கிறதுக்கு பிள்ளைய அனுப்பி விட்டுருக்குறாங்க. நானும் பல நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அவங்க மட்டும் வந்து இன்னும் என்னை சந்திக்க வரவில்லை. நாளை ஒரு நாள் இருக்கிறது, நாளை காலை, அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.